மார்னிங் மண்டே மார்னிங் ஹாப்பி டே மண்டே. இன்னைக்கு ஸ்பெஷல் சென்னா மசாலா வித் சப்பாத்தி. என் வைஃப் பாருங்க எப்படி லேயராக வரும் சில்வியா செய்தானா. நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த அன்பை கொடுக்கறதுக்கு நான் என்ன கடமைப்பட்டேன்னு தெரியல. ஒன்றே ஒன்றா சொல்லுவேன், இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டைப்லாம் கூப்பிடுறாங்க. நான் அடுத்தவங்களோட ப்ராடக்டை விற்கிற ஆள் நான் கிடையாது. அதே மாதிரி என்னோட விஷயங்களும் என்னோட கருத்துக்களும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட செல்லிங் பாயிண்ட். நான் என்ன சந்தித்தேன் என் வாழ்க்கையில், நான் எப்படி இருக்கேன், இப்படி இருந்து நான் எப்படி வாழ்கிறேன், இதுதான் என்னோட செல்லிங் பாயிண்ட். நான் பிஸ்னஸ் பண்ணல இதை வச்சு. ஒன்று. ரெண்டாவது, என்றைக்குமே நம்ம கருத்து தான் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கணும், நம்ம அறிவு தான் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கணும், நம்ம உடம்பு இல்லை. இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ நான் ஒரு வாரமாக அதை பற்றி ஃபுல்லாக முகம், அழகு, பியூட்டி இதுதான் செல்லிங் பாயிண்ட் வச்சிருக்கேன். அவங்களுக்கு தான் வியூஸ் அவ்வளோ மில்லியன் கணக்கில் விழுது. நான் அது இல்லை, அப்படி செய்யக்கூடாது. நம்ம அவங்களுக்கு திருத்தக்காக இந்த உலகத்துக்கு வரல. நம்மளுக்கு 1000 வேலை இருக்குது. ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சக மனுஷன் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதான் என்னோட. அப்போ தான் எனக்கு நிறைய பேர் இன்னைக்கு எல்லாம் கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? அதாவது மயக்கமாக கலக்கமான ஒரு பாட்டு இருக்குது, அதை தயவு செய்து கேளுங்க. அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதின பாட்டு. அதில் ஒரு வசனம் வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, ஏழை மனதை மாளிகையாக்கி. அதாவது உன்னோட மனசை மாளிகையாக்கு. அதாவது உன்னோட அந்த நாளை சந்தோஷமா வச்சுக்கோ. அப்பதான் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அடுத்தவனை பார்த்து இது பண்ணினா உன் வாழ்க்கை சூனியமாயிடும். அதே மாதிரி எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்குற இதயம் வந்துன்னா எல்லாமே அமைதியா போயிடும். எல்லாமே போட அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் நான் வாழ்கிறேன். எனக்கு என் தம்பி கற்றுக் கொடுத்தது. அவன் இப்போ இல்லை, கோவிட் அப்போ இறந்துட்டான். என் சொந்த தம்பி. அவன் என் வாழ்க்கையை தூவிட்டு போனான். ஒன்றுமே இல்லைடான்னு இருந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறமா லைஃப் தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ சம்பாரிச்சு அவ்வளோ பண்ணி ஒன்றையும் கொண்டு போகல. ஆனால் அறிவையும் அன்பையும் சக மனுஷன் வேல்யூவும் சொல்லிட்டு போனாங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா, என்னோட சகோதரர்கள், என்னை சார்ந்தவங்க நல்ல மனிதர்களாக இருந்ததால் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது. அந்த பாட்டை கேளுங்க, மயக்கமா கலக்கமா, அந்த பாட்டு கேளுங்க. அது வாழ்க்கையை அவ்வளோ அழகாக சொல்லும். ரொம்ப நன்றி. எவ்வளோ அன்பை கொடுக்குறீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில. நான் இதை வச்சு நான் யாரோ ஒருத்தருக்கு நல்லது செய்யலாம், அவ்வளோதான் செய்கிறேன். ஷீரின் ஸ்வீட்டி. ஹாய் ஷீரின் ஸ்வீட்டி. காட் பிளஸ் யூ கண்ணா. காட் பிளஸ் யூ. எல்லாரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. Monday to Friday, work, Saturday, Sunday, family and friends, enjoy. God bless everyone. God bless.